எல்லா புகழும் இறைவனுக்கே. சாரி தாரீஃப் खुदा के लिए है. இந்த சீடியில் முதல்ல ஆல்ஃபபெட்டுக்கு தமிழில் நெடுங்கணக்கு, தமிழில் என்ன சொல்லும், நெடுங்கணக்கு. அந்த 247 அக்ஷரங்கள் இருக்கல்லவா, அது அத்தனையும் சேர்த்து தான் தமிழில் ஒரு ஆல்ஃபபெட். தமிழில் நெடுங்கணக்கு. ஹிந்தியில் வேர்ண்மாலா. அப்போ ஹிந்தியில் உள்ள லெட்டர்ஸ், அக்ஷரங்கள் முதல்ல கற்றுக்கொள்வோம். இந்த சீடியில் நீங்கள் நான் தமிழ் வாயிலாக ஹிந்தி எழுத, வாசிக்க, பேச நம்ம ஒரு 23 சீடிகள் ஃபஸ்ட்டு பேசிக் ஹிந்தி செட் போட இருக்கிறோம். அதில் சீடி இதில் அக்ஷரங்கள், ஹிந்தி அக்ஷரங்கள் எப்படி உச்சரிக்கப்படுகின்றன, தமிழ் வாயிலாக உச்சரிக்கும் போது சில எழுத்துகளுக்கு தமிழில் அந்த உச்சரிப்பு இல்லை. நீங்கள் கவனமாக என்னுடைய உச்சரிப்பை கவனமாக கேட்டு உள்வாங்கி கொண்டால் உங்களால் ஹிந்தியில் அழகாக பேச முடியும், வாசிக்க முடியும். எழுத தான் தெரியும், எழுதுறது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இப்போ ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கிற மாதிரியே இதில் பாருங்க. ஆ, முதல்ல ஆ. இது கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் தெரியும் உங்களுக்கு. ஆ ஒரு 3 மாதிரி போடுங்க. ஆ ஆ. இதில் இனி ஒரு சேர்த்துட்டிங்கன்னா ஆ ஆகிடும். ஆ பாருங்க. ஆ இப்படியே எழுதலாம் உங்களுக்கு. நான் கோணி போட்டனால நீங்களும் கோணி போட்டுறக்கூடாது. ஆ, இது கூட ஒரு ஒத்தை கொம்பு ரெட்டை கொம்புன்னு சொன்ன மாதிரி கூட ஒன்று போட்டிங்கன்னா ஆ. ஆ ஆ. என்ன சார் இது சின்னதாக பெருசாக இருக்குன்னா இது கரெக்டாக போட்டுக்கிடுங்க நீங்கள். ஆ ஆ. தெரியுதா, தெளிவாக தெரியுதா? அதுக்கு பிறகு இ. வெரி சிம்பிள், நல்லா நீங்கள் படிக்கலாம். இ இ இ. தமிழில் உள்ள இ உச்சரிப்பே தான். அ ஆ இ ஈ. அடுத்தது இ ஈ. இப்படியே எழுதி பாருங்க. இ ஈ. மேலும் ஒரு வாட்டி எழுதிட்டு வரேன் பாருங்க. ஆ இப்படி ஒரு 3 மாதிரி போடுங்க. போட்டுட்டு ஆ. அதில் இனி ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கொம்பு ஆ ஆயிடுது. வெரி சிம்பிள். ஆ ஆ. இதை முடித்த பிறகு நம்ம எப்படி நம்ம காக்கா கீக்கி கூக்கு கேக்கே இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயுமே நம்ம அத்தனையும் எழுதி படிப்போம். நிதானமாக படிப்போம். நீங்கள் சொல்லி வாசித்து ரொம்ப சிம்பிளாக இதை கற்ற உடனே உங்களுக்கு வார்த்தைகளில் இறங்கி விடலாம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆ வச்சு அனார் அது எப்படின்னு எழுதி படிப்போம். இதை இ பாருங்கள். இ பிறகு ஈ ஈ இ ஈ. உ உ. தமிழில் வர்ற மாதிரியே பாருங்கள், அதே மாதிரி உ. இதை வேணால் கொஞ்சம் நீட்டி போட்டுருவோம், மேலே கோடு போட வேண்டியிருக்கு. உ உ ஊ பாருங்க. உ ஊ. இதுதான் வித்தியாசம். உ ஊ உ ஊ. அ ஆ இ ஈ உ ஊ. தெளிவாக தெரியுதா? இதை ஊக்கு எக்ஸ்ட்ரா இது மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணும். உ ஊ. அதுக்கு பிறகு ஒரு லெட்டர் இருக்குது. இது ரீ என்று உச்சரிப்பாங்க, சிலது ரூ என்று உச்சரிக்கிறாங்க. அதை பாருங்கள். இதை எழுதுறது கொஞ்சம் கவனமாக எழுத வேண்டும். பாருங்கள், இப்படி வருது. அது ஒரு பெரிய டிராயிங் பண்ண மாதிரி தான். ரீ ரீ. சிலது ரூன்னு சொல்கிறாங்க, இதுக்கு சில இடத்துல ரீ என்று சொல்கிறாங்க. நம்ம இதை எதுக்கு வரோம்னா, கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன், அது கிருஷ்ணனா கிருஷ்ணனா அதை டிசைட் பண்ணி கிருஷ்ணன் காக்கு கீழே அதே வரும். நம்ம
காக்கு கீழே போடும்போது அதை படிக்கலாம் நம்ம. அ ஆ இ ஈ உ ஊ ரி.